அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் தனது உள்ளத்துடன் போராடியவரே தியாகி என்று அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸ சொல்றாங்க. இங்க அல்லாஹுடைய தூதர் என்ன உபதேசம் பண்றாங்க? அல்லாஹுக்கு கட்டுப்படுவதுல தனது உள்ளத்தை அல்லாஹோடு போராடுறோம் இல்லையா? யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்துல நிலைக்கச் செய். இன்னும் என்னுடைய வழிபாட்டை உனக்காக செய்ய அருள் புரி. இன்னும் மற்ற எல்லா காரியம் எதுவாக இருந்தாலும் நான் உனக்காக என்று நான் செய்ய வேண்டும் யா அல்லாஹ் என்று நம்முடைய உள்ளத்தை நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் நாம் போராட வைக்கிறோம் இல்லையா? மற்ற விஷயங்களில் விட்டு, இன்னும் தவறான விஷயங்களில் இருந்து, இன்னும் தீய காரியங்களில் இருந்து, அதிலிருந்து நம்முடைய உள்ளத்தை விடுபட்டு நாம் நேர்மையான விஷயத்திற்கு, இன்னும் அல்லாஹ்விற்கு விருப்பமான விஷயத்திற்கு, இன்னும் நல்ல அமல் இருக்கு, இன்னும் அந்த சொர்க்கத்திற்கு, இன்னும் அந்த மறுமைக்காக நம்முடைய உள்ளத்தை நாம் அமைத்துக் கொள்வதற்காக போராடுகிறோமே, அதுதான் உண்மையான ஷஹீத் என்று அல்லாஹுடைய தூதர் தியாகி என்று சொல்றாங்க. உண்மைதான். நம்முடைய உள்ளத்தை அல்லாஹுடைய மார்க்கத்தோடு கட்டுப்பட்டு நாம் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய உள்ளத்தோடு போராடுகிறோம். அதுவும் ஒரு போர் தான். இது சரி, இது தப்பு, இது நன்மை, இது தீமை என்று நாம் நம்முடைய உள்ளத்திற்கு சொல்கிறோம். நம்முடைய உள்ளத்தோடு போராடுகிறோம். அப்படி போராடி எது சரியோ, எது சரியான பாதையோ, எது அல்லாஹ் நேர்வழி என்று காண்பித்தானோ அந்த பாதையை யார் தேர்வு செய்கிறாரோ அவரே உண்மையான போராளி, அவரே ஷஹீத் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸை சொல்றாங்க. அப்போ நாம ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ஹதீஸை எடுத்து பாருங்கள். நம்முடைய உள்ளத்தை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம்? நாம் எதோடு போராடுகிறோம்? தீமையின் பக்கம் போராடுகிறோமா, அல்லது நன்மையின் பக்கம் போராடுகிறோமா, அல்லது அல்லாஹ் காட்டி தந்த வழிப்படியின்படி போராடுகிறோமா? நாம் கையில் எடுக்கிறோம்? நாம் எதை எடுக்கிறோமோ அது மேட்ரு கிடையாது. நாம் எடுக்கிற விஷயத்தில் உண்மை இருக்கா, சரியா இருக்கா, நேர்மையா இருக்கா, அதை நாம் கவனிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும்.